ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சர்க்கரை வியாதிக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நாம் 7 நாட்களில் ரொம்ப சுலபமாக எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம நிறைய மருந்து மாத்திரைகள், நிறைய உணவு கட்டுப்பாடோடு நம்ம வாழ்ந்தாலுமே கூட நமக்கு இது கம்மியே ஆகாது. நம்முடைய உடம்பில் இன்சுலின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சரியான முறையில் சுரக்காமல் இருந்தாலோ அல்லது நமக்கு சுரந்துமே சரியான முறையில் அது ஒர்க் ஆகாமல் இருந்தாலோ நமக்கு இந்த சர்க்கரை வியாதி கண்டிப்பாக வரும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை சரியான முறையில் அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருக்கும்போது இந்த சிறுநீரகம் அதை அப்படியே சிறுநீர் வழியாகவே வெளியேற்றும். இதுக்காக இந்த சிறுநீரகம் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதிகமான வேலை பளுவால் முதல்ல அடி வாங்கிறது சிறுநீரகம் தான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பார்ட்ஸாக நமக்கு அடி வாங்கிட்டே இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஒரு பட்டை துண்டு, நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டை துண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதைகள் இன்சுலினோட உற்பத்தியை ஒழுங்குபடுத்துறதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக வெந்தயம் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம் பூ சேர்த்துக்கலாம். நல்ல காஞ்ச ஆவாரம் பூ சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ கிடச்சிதுன்னா அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காஞ்சு போச்சு அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சட்டி எடுத்துக்கலாம். இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் 2 முறை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பவுடராகி கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா இதில் விட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம் இல்லையா, கரெக்டாக 1 டம்ளர் அளவு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குதுங்க. இந்த ஆவாரம் பூவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஆவாரம் பூவை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அதுவுமே மெயினாக சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுலையும் சர்க்கரை வியாதி வராமல் இருக்கிறதுக்கும் நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுறதுக்கும் ஆவாரம்பூ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய இடங்களில் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் ஆவாரம்பூ பவுடர் கூட கிடைக்கும். அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி நம்ம காலையில் எழுந்த உடனேயே குடிக்கணும். இதை நம்ம டெய்லி நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடல் சோர்வெல்லாம் நீங்கி நம்முடைய உடம்பு சர்க்கரை வியாதி இருந்த உடம்பு அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூனுங்க நெய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பட்டை, ஒரு 4 லவங்கம் சேர்த்துருக்கிறேன். 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு நறுக்குன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு கட் பண்ண பீன்ஸ், இது 2ஐயும் சேர்த்துக்கலாங்க. இதையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த காய் நல்லா வதங்கும் போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. வேக வச்ச பட்டாணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சர்க்கரை வியாதி வந்துச்சு அப்படின்னாவே மெயினாக நிறைய பேர் கோதுமை மாவு தோசை, கோதுமை மாவு சப்பாத்தி இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இதனால் நமக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருந்தாலும் அதனால் பெருசாக நமக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேள்விக்குறி தான். இப்போ நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். 1 கப் அளவுக்கு குதிரைவால் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது குதிரைவாலி அரிசியோட ரெசிபி தான். அதாவது நம்ம சர்க்கரை வியாதி வந்துச்சு அப்படின்னாவே மெயினாக சாப்பிட வேண்டிய ஒரு உணவுப் பொருள் குதிரைவாலியில் அதிகப்படியான நார் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் இப்படி எல்லாமே நிரம்பினதான் இந்த குதிரைவாலி. இதை கண்டிப்பாக நாம் எடுத்துக்கணும். இது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டும்னு கிடையாதுங்க. நார்மலாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கூட வாரத்தில் 2 நாள் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுமே நமக்கு நல்லா தான் இருக்கும். இந்த குதிரைவாலி அரிசியில் நம்ம இந்த மாதிரி பொங்கல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லது நம்ம கஞ்சி மாதிரி கூட காய்ச்சி குடிக்கலாம். கஞ்சினா ரொம்ப ஈஸி தான். நம்ம தண்ணி விட்டு உப்பு போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. முக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த குதிரைவாலி அரிசியை மிஸ் பண்ணவே கூடாதுங்க.
1 கப்பு குதிரைவாலி அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கும்போது கடைசியாக பாதி எலுமிச்சப்பழ ஜூஸ் நல்லா பிழிஞ்சு ஊற்றினோம் அப்படின்னா டேஸ்ட் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியும் கூட. இதில் நாம் விசில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சுருந்தா கூட நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக விட்டுருக்கிறதால இது நமக்கு ஒட்டவும் செய்யாது. சிறுதானியத்திலேயே நல்ல ஊட்டச்சத்து மிக்கது இந்த குதிரைவாலி. நான் இன்றைக்கி இது சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி தான் செஞ்சேன். இது கூட கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு கூட வறுத்து சேர்த்துக்கலாங்க. அது சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அதை சேர்த்துக்கல, அல்லது இப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.